ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்கும் இந்த நொடியிலிருந்தே இனி உனக்கான நல்ல நேரமெல்லாம் ஆரம்பமாகிவிடும். உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த வராகி அம்மாவின் வாக்கு இப்போது உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறது என் செல்லமே. நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும் என நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் கை நழுவி போய்கொண்டே இருந்ததால் இப்போது நீ மன சோர்வோடு இருக்கிறாய். நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என உன் மனதில் கவலைகளுக்கும் இடம் கொடுத்து விட்டாய் என்பது எனக்கு தெரியும். போதும் என் செல்லமே, நீ கவலைகளுக்கு இடம் கொடுத்ததால் உன் வாழ்க்கையே இப்போது கவலைக்கிடமாக மாறிவிட்டது. முதலில் நிம்மதி இழந்து இப்போது நீ தவித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழலிலிருந்து வெளியே வா. உனக்கு நிம்மதி எனும் நிழலாய் நான் இருப்பேன். நீ நினைத்த, ஆசைப்பட்ட, எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு சிறப்பாய் கைகூடி வரும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணை நிற்பேன் என் செல்லமே. அணை உடைந்து போனால் நீர் எப்படி வெளியே வந்து ஊரையே அழித்து விடுமோ, அதே போல உன் மனம் உடைந்து போனால் நீ செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் சேர்ந்து உன் வாழ்க்கையே அழித்துவிடும் என்பதை புரிந்து நடந்து கொள். ஏதோ ஒன்று தவறாகி விட்டது என்பதற்காக உன் வாழ்க்கையே வீழ்ந்து போய்விடுமா என்ன? கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. அத்தனை விஷயங்களையும் சரி செய்து நீ எதிர்பார்த்ததையும் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் என் செல்லமே. ஆனால் நீ நிமிர்ந்து நடந்தால் மட்டும் உன்னை தடுக்கி விடுவதற்காக பல பேர் ஓடி வருவார்கள். அப்படிப்பட்ட கலியுக காலத்தில் தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர, யாராவது வந்து நமக்கு உதவி செய்வார்கள், யாராவது வந்து கை தூக்கி விடுவார்கள் என யாரையும் எதிர்பார்க்காதே. குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை. அதே போலதான் மனிதர்கள் என்பவர்களே தவறு செய்யக்கூடியவர்கள்தான். அவர் அன்று அப்படி சொன்னார், இவர் அன்று என்னை ஏளனமாய் பேசிவிட்டார், அவர்கள் என்னை அசிங்கமாய் நடத்தினார்கள், தவறாய் பேசினார்கள் என்ன மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நீ பார்க்க வேண்டாம். யாரோ ஒருவர் உனக்கு ஏதோ கஷ்டத்தை கொடுத்து விட்டார் என்றால் அவருக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கிறது என அவர்களிடமிருந்து விலகி போக வேண்டுமே தவிர, மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்த தவறை நினைத்து வருந்துவதால் உனக்குதானே நஷ்டம். உன் மனம்தான் வேதனைப்படுமே தவிர நீதான் கவலைப்படுவாயே தவிர, அந்த தவறை செய்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டும் தான் இருப்பார்கள். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் நான் தவிர்த்து விடுகிறேன். கவலை கொள்ளாதே. என்ன நடந்தாலும் எதை பார்த்தும் சலனமடையாமல் நீ உயர்ந்து எழுந்து நிற்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தாழ்ந்தவன் நிச்சயம் உயர்வான் என்பதை புரிந்து கொள். உயர்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்க்கையில் தாழ்மையை அடைகிறார்களோ அதே போல தாழ்ந்து நிற்கக்கூடியவனும் கஷ்டப்படுபவனும் நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைவான். நடந்து முடிந்த எல்லா விஷயங்களையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தது காலம் ஒன்றுதானே. இப்போது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை கூட அப்படியே உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கவும் காலமாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா என்னால் முடியும். நடக்கக்கூடியது நல்லதாகவே இருக்க வேண்டும் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை கடந்து வா. எல்லா விஷயங்களும் இனி உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. சில விஷயங்களை நினைத்து உன் மனம் கலக்கமடைந்து வருத்தத்தோடும் வேதனையோடும் நீ என்னை நோக்கி ஓடி வந்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும். கவலை கொள்ளாதே. உன் மனக்கலக்கத்தை எல்லாம் அறிந்த நான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வேன். எவ்வளவோ பிரச்சனைகளை நீ கடந்து வந்து விட்டாய். இப்போது உன் வாழ்வில் எது உனக்கு துக்கமாகவும் துயரமாகவும் வருத்தங்களையும் உண்டாக்குகிறதோ அதை நினைத்து கவலை கொள்ளாதே. உன் பிரார்த்தனைகளின் பலன் இப்போது என் அருளால் உன் கைகளில் கிடைக்கத்தான் போகிறது. உனக்கான நல்ல நேரத்தையும் உன் வராகி அம்மா நான் உருவாக்கிவிட்டேன் என் செல்லமே. வருங்காலமானது உனக்கொரு நல்லதொரு விடியலுடன் உருவாகப் போகிறது. மாறி வரும் காலத்தால் உன் வாழ்க்கை கனவுகளும் நனவாய் மாறப்போகிறது. சூறாவளியாய் இருந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்த எல்லா விஷயங்களும் சரியாகி இப்போது சந்தோஷத்தை உண்டாக்கும் என் செல்லமே. உனக்கான பொற்காலம் விரைவில் நெருங்கி வரும் என சொல்லிவிட்டேன் அல்லவா. நம்பிக்கையோடு இனி எல்லா செயல்களையும் செய்யப்பார். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை நிச்சயமாக உண்டாக்கும். ஓங்கி நன்கு உயர்ந்து வளர்ந்த மரம் நாள் ஆக ஆக பட்டமரமாக மாறுமல்லவா. அதே போல்தானே உன் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் நடக்கும் என காத்திருக்கிறாயே தவிர்த்து எதுவுமே சரியாக நடக்கவில்லை என வருத்தத்தோடு இருக்கிறாயா? உன் வாழ்க்கை இருளாக இருக்கிறதே என நீ கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையை சரி செய்து செப்பனிட்டு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது
என்னுடைய பொறுப்பு. காலத்தால் உன் வாழ்க்கை நகர்ந்து ஒளி வீசத்தான் போகிறது என் செல்லமே. கெட்ட நேரம் முடியும் வரை பொறுமைகள். என்னை நினைத்து மனமுருகி வழிபடும் உனக்கு நீ நினைத்ததெல்லாம் நடக்கத்தான் போகிறது. எல்லாருக்கும் பிடித்தது போல இந்த உலகில் யாராலும் நடந்து கொள்ள முடியாது. ஆனால் பல பேர் பார்த்து முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிலர் தவறான செயல்களை செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள். நீ முதலாவது ஆளாகவும் இருக்க வேண்டாம், இரண்டாவது ஆளாகவும் இருக்க வேண்டாம். அதாவது எல்லாருக்கும் பிடித்தது போல நடக்கவும் முடியும், முன்னால் முடியாது. எல்லாரும் முகம் சுளிக்கக்கூடிய வகையிலும் நீ எந்த தவறையும் செய்யவும் மாட்டாய். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னை நீ மிகவும் விரும்ப வேண்டும். நீ செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மிகவும் நம்பிக்கையோடு சிறப்பாய் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை நினைத்து நீ வெறுப்போ சலிப்போ கொள்ள வேண்டாம். நீ நீயாக இரு. உன் நிழல் கருப்பாக இருக்கிறதே என நினைப்பதால் எதுவும் சரியாகி விடுமா? எது எப்படி இருந்தாலும் சரி, யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, நீ சரியாக முறையாக நேர்மையாக நடந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கான உயர்வை உண்டாக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையானது புயல் வீசி கப்பல் கரை ஒதுங்கியது போல இப்போது ஒதுங்கி இருக்கிறதா? எல்லாரும் உன்னை விட்டு விலகி போனது போலவும் நீ தனிமையை உணர்வது போலவும் நினைக்கிறாயா? கவலை கொள்ள வேண்டாம். என் வாழ்க்கையே மாயமாகி விட்டதே என வருத்தத்தோடும் மனக்கசப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் நல்லது செய்வேன். வாழ்க்கை என்பதே வழுக்கு பாறைதானே. நம்பிக்கையோடு என்னை பின்பற்றி வா. நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாவற்றையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். இந்த உலகத்திலேயே சிறந்த ஜோடி சிரிப்பும் கண்ணீரும் தான். ஆனால் இது இரண்டும் அடிக்கடி சந்தித்து கொள்ளவே கொள்ளாது. அப்படி அது அபூர்வமாக சந்தித்து கொண்டால், அதாவது ஆனந்த கண்ணீர், ஆனந்தத்தோடு கண்ணீர் விடக்கூடிய அந்த அழகிய தருணம் என்பது எல்லார் வாழ்விலும் அமைந்து விடாது என் செல்லமே. அப்படி உச்சகட்ட சந்தோஷத்தோடும் உச்சகட்ட மகிழ்ச்சியோடும் உன் கண்களில் நீர் வரும்படி உனக்கான ஒரு சந்தோஷ விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கான வெற்றியை நான் உன் கரங்களிலேயே ஒப்படைக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. இத்தனை நாட்களாக நடந்ததையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டது போதும். இனி சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழும்படி அதற்கு தேவையான வேலைகளையெல்லாம் நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் மாறி உனக்கான சந்தோஷங்கள் உன்னிடம் வந்து சேரும். உன்னுடைய பிரார்த்தனை என்பது இப்போது உனக்கான புனிதமான பொக்கிஷத்தை உன் வாழ்விலேயே கொண்டு வந்து தரப்போகிறது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் அன்போடும் காத்திருந்த உனக்காகவே உன் எதிர்காலத்தையே நான் மோட்சமாக மாற்றிவிட்டேன். இனி வரக்கூடிய உன்னுடைய எதிர்காலமானது நீ நினைத்தது போலவே நிறைந்த சந்தோஷத்தோடும் மனமகிழ்வோடும் அன்போடும் அழகோடும் இருக்கப் போகிறது. எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் என நம்பிக்கைகள். உனக்கு துணையாய் இருக்கும் உன் வராகியம்மா நீ ஆசைப்பட்டதை அப்படியே செய்து முடித்து விடுவேன் என் செல்லமே. உனக்கான விஷயங்கள் எல்லாம் இனி சிறப்பாய் நடக்கப் போவதை பார்த்து நீயே முகம் மகிழ்ந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நீ இருக்கும் இடத்தில் எல்லாரும் உன்னை தேடி வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன். நான் உனக்கு கொடுத்த இந்த வெற்றி வாக்கானது நிச்சயமாக உன் வாழ்வில் பலித்தே தீரும். ஓம் வராகி.